இந்த வாரம் திரைக்கு வந்துள்ள படம் அஞ்சாமை. சுப்புராமன் இயக்கத்தில் விதார்த், வாணி போஜன், ரகுமான் இன்னும் பல பேர் நடிச்சிருக்காங்க இந்த படத்தில். இந்த படம் எதை பற்றி பேசுது அப்படின்னா, நீட் தேர்வை பற்றி பேசக்கூடிய ஒரு படம். இதுதான் ஒன்லைன். சரி, படத்துடைய ஆரம்பமே கிட்டத்தட்ட ஒரு என்ன எதிர்பார்ப்புக்குள்ளாக்கிற ஒரு விஷயமா இருக்குது. ஒரு காவல் நிலையம், அந்த காவல் நிலையத்துக்கு முன்னாடி ஒரு பையன் வந்து நிற்கிறாப்புல. அங்கே இருக்கிற ரைட்டர் என்ன தம்பி என்ன வேணும் அப்படின்றாரு. ஒரு கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு சொல்கிறான் அந்த பையன். யார் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னா, கவர்மெண்ட் மேலே கம்ப்ளைண்ட் கொடுக்கணும் அப்படின்னு தொடங்குற இடத்துலேருந்து ஒரு பரபரப்பாகுது. அடுத்து கட் பண்ண உடனே ஒரு கை துப்பாக்கியை கையில் வச்சுக்கிட்டு அந்த காவல் நிலையத்தில் கவர்மெண்ட் மேலே நான் சொல்கிற ஆளுங்க மேலாம் எஃப்ஐஆர் போடலைன்னா நான் ஷூட் பண்ணிப்பேன் அப்படின் பொழுது அந்த விஷயத்தை போலீஸ் அதிகாரியான ரகுமான் எப்படி ஹேண்டில் பண்ண போகிறார் அப்படின்னும் பொழுது அப்படியே ஃப்ளாஷ்பேக் காட்சியாக பின்னாடி போகுது. விதார்த் ஒரு நாடக நடிகர், அவருடைய மனைவி வாணி போஜன், அவருடைய ஒரு மகள். அந்த நாடக நடிகராக இருக்கிற அவர் வந்து ஒரு சொற்ப வருமானத்தில் தன்னுடைய குடும்பத்தை நடத்திக்கிட்டு இருக்காரு. பையன் பெரியவன் ஆன பிறகு என்னன்னா, அப்பாவை மாதிரியே அவனும் மீசையெல்லாம் வரைஞ்சிக்கிட்டு நாடகம் நடிக்கிறான். மனைவிக்கு வந்து ரொம்ப கோபமாகுது. ஒரு தந்தை 100 ஆசிரியருக்கு சமம், உங்களை பார்த்து அவன் கற்றுக்கிறான், திரும்ப உங்களை மாதிரியே ஒரு நாடக நடிகராக போய் கூத்தாடி என்ன வருமானம் கிடைக்கும், நல்லா படிக்கிற பையன், அவன் கவனம் முழுக்க அதில் போகுது அப்படின்னு தன்னுடைய அந்த ட்ராமா, காஸ்டியூமு, மேக்கப் ஐட்டம் இது எல்லாத்தையும் தீயில வச்சு குளித்துடுறாரு விதார்த்து. தன் மகனுக்காக ஒரு அப்பா படக்கூடிய கஷ்டம்தான் இந்த படம். டிஸ்ட்ரிக்ட்லேயே ஃபஸ்ட்டு வரான் அந்த பையன். அவனுக்கு வந்து ஒரு மருத்துவர் ஆகணும்னு ஆசை. இது தந்தைக்கும் ஆசையாக இருக்குது. அப்போ வழக்கம் போல் பார்த்திங்கன்னா நீட் அப்படின்ற ஒரு தேர்வு எழுதியாக வேண்டும் அப்படின்போது அந்த நீட்டு தேர்வு மையத்திற்கான எழுதுவதற்கு கோச்சிங் வந்து சேர்க்குறாரு. கிட்டத்தட்ட ஒரு 1.5 லட்ச ரூபா கட்டி ஒரு சாதாரண ஆள் வந்து அதை கோச்சிங் முடித்த பிறகு அந்த தேர்வு மையம், இவங்க மதுரையில் இருக்காங்க, ஒரு 3 இடத்துல தமிழ்நாட்டுக்குள்ளே அந்த தேர்வு மையத்தை செலக்ட் பண்ணி அவன் போடுறான். ஆனால் அவனுக்கு கிடைக்கிற இடம் எதுனா ராஜஸ்தானில் உள்ள ஜெய்ப்பூர். மதுரையிலிருந்து ஜெய்ப்பூருக்கு ஒரு நீட் தேர்வு எழுதக்கூடிய மாணவனும் அவன் தந்தையும் அன்ரிசர்வ்டு கோச்சில் ரயிலில் பயணம் செய்வது தான் இந்த அஞ்சாமையுடைய கதை. அதன் பிறகு என்ன நடக்குது, ஒரு உயிர் பலி ஏற்படுகிறது. அந்த பையன் உண்மையிலே நீட்டில் பாஸ் பண்ணானா, டாக்டர் ஆனானா, இவன் போலீஸ் ஸ்டேஷனில் வந்து துப்பாக்கி வச்சு மிரட்டிக்கிட்டு இருக்கான். ரைட், ஓகே, இதுதாங்க கதை. முதல் பாதி முழுக்கும் அந்த படத்தினுடைய அஞ்சாமையினுடைய ஒரு விறுவிறுப்பு, ஒரு என்ன சொல்ல போகிறார், ஒரு முக்கியமான ஒரு விஷயம். இந்த நீட்டை கையில் எடுத்து தைரியமாக பண்ண இயக்குனர் சுப்பாராமனுக்கு வாழ்த்துக்கள். அதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதே போல் ஆர்டிஸ்ட் விதார்த், வாணி போஜன், அந்த பையன், குறிப்பாக போலீஸ் அதிகாரி வர ரகுமான், இவர்களுடைய நடிப்பு, இவர்களை வேலை வாங்கின விதம். குறிப்பாக எனக்கு பெரிய ஒரு மன வருத்தம் என்னென்னா, விதார்த் வந்து பல படங்களில் வந்து பிரமாதமான ஒரு ஆக்டிங் கொடுக்குறாரு. அவருக்கு சரியான வாய்ப்பு அமையலையா, அல்லது அவர் வந்து ரொம்ப லேசியாக இருக்காரான்னு தெரியல. சினிமாவில் வந்து அதிர்ஷ்டம் வேணும் அப்படின்னா கூட திறமை இருந்து அந்த அதிர்ஷ்டத்தை தேடி போனோம், இல்லை நாம் ஏதாவது ஒன்று உழைக்கணும், இவர் சரி நமக்கு கிடைக்கட்டும், வாய்ப்பு வரட்டும், நம்ம நடிக்கலான்ற ஒரு எண்ணத்தில் இருக்காருன்னு ஒரு நண்பர் சொன்னதாக தகவல். சரி, இது விமர்சனத்துக்கு தேவையில்லை. விதார்த் உண்மையிலே பிரமாதமாக பண்ணியிருக்காரு. படத்தினுடைய முதல் பாதி மட்டும்தான் வருது, அடுத்த பாதி ரகுமான் தான் ஹீரோ. குறிப்பாக தான் நீட்டு தேர்வு எழுத போன இடத்தில் தன் தந்தையை பலி கொடுத்த ஒரு பையன் வந்து அந்த தேர்வுக்கு காரணமானவங்க. எப்போ நான் மதுரையில் இருக்கிறேன், நான் தமிழ்நாட்டை சேர்ந்தவன், என்ன தூக்கி போய் பாஷையே தெரியாத ஜெய்ப்பூரில் போய் எக்ஸாம் எழுத சொன்னால், அன்று சொல்ல என் தந்தையோடு போய் என் தந்தை இறந்து போனார், இதற்கு காரணமான ஆட்கள் எல்லாம் நான் சொல்கிறேன், அவங்க மேலே எஃப்ஐஆர் போடுங்கன்றார் போலீஸ் ஸ்டேஷனில் பையன். இது சாத்தியம் கிடையாதுன்னு போது ரகுமான், போலீஸ் அதிகாரி ரகுமான், ஏன் சாத்தியம் கிடையாது, எஃப்ஐஆர் போடலாம், கண்டிப்பாக போடலான்னு எஃப்ஐஆர் போடுறாப்புல. கிட்டத்தட்ட தமிழ்நாடே கொஞ்ச நேரத்தில் தகைத்து போய் விடுகிறது. உயர் போலீஸ் அதிகாரிலாம் கூப்பிட்டு ரகுமானை வந்து திட்டுறாங்க, சஸ்பென்ஷன் ஆர்டர் கொடுக்குறாங்க. நீங்கள் என்ன சஸ்பெண்ட் பண்ணுறது, நான் ராஜினாமா பண்ணிட்டு போகிறேன்ட்டு வேலையை வந்து தூக்கி அடிச்சுட்டு காக்கி சட்டையை கழட்டி அவர் வந்து கருப்பு கவுன் போட்டுக்கிட்டு அந்த மாணவனுக்காக நீதிமன்றத்தில் வாதாடுகிறார். நீதிபதி நல்ல டைப்பாக இருக்கார். அதன் பிறகு அந்த மாணவனுக்கு நீதி கிடச்சிதா, அவங்க மேலே எஃப்ஐஆர் போட்டாங்களா, அவங்களாம் எடுத்துகிட்டு வந்து கூண்டில் நிறுத்தினாங்களா, நீட் தேர்வுக்கான இந்த பிரச்சனைக்கு, அதாவது மாநிலம் விட்டு மாநிலம், மொழி விட்டு மொழி இது மாதிரி எழுதுகிற ஒரு இது வந்து இது என்ன மாதிரியான ஒரு தீர்வு சொல்லுது அப்படின்ற படத்தோடைய ஒட்டுமொத்த கதை. ஓகே, நம்ம சொன்ன மாதிரி முதல் பாதி அஞ்சாமை ஒரு விறுவிறுன்னு போகிற ஒரு விஷயம். அடுத்து என்ன சொல்ல போகிறார் அப்படின்னு பார்க்கும்பொழுது, ரெண்டாவது பாதிலாம் பார்த்திங்கன்னா ஒரே ட்ராமா மாதிரி இருக்குது. முதல்ல இந்த மாதிரியான ஒரு உண்மை சம்பவம் அவர் டைட்டில் காட்டுற போகிறார். 2017 நடந்த உண்மை சம்பவம்னு அந்த படம் முடிஞ்சு பத்திரிகையாளர் சந்திப்பு நடந்தது. பைட்ஸ்லாம் கேட்குறாங்க, இந்த உண்மை சம்பவம் எதுன்னு கேட்குறாங்க. வந்து அவர் ஒரு 3-4 உண்மை சம்பவங்களை சொல்கிறார், ரேண்டமாக சொல்கிறார். காக்கிநாடாவில் நடந்தது, கள்ளக்குறிச்சியில் நடந்தது, இதை சொல்கிறார் அவர் பட்னு. ஆனால் வந்து இந்த மாதிரியான கடைகள், நீங்கள் ஒரு ஜெய்பீம் ஆகட்டும், ஒரு சூரரை போற்று, ஒரு சார்பட்டா பரம்பரை, இந்த மாதிரியான
கதைகள் எடுக்கும் பொழுது அந்த படத்தினுடைய எண்டு கார்டில் ஒரு பேப்பர் கட்டிங்கோ ஒரு விஷுவலோ அல்லது அந்த அந்த உண்மை சம்பவத்துக்கு சம்பந்தப்பட்டவர்கள் கொடுக்குற ஒரு பைட்ஸோ ஒரு பேட்டியோ அதில் போடணும். அப்போ தான் வந்து ஆடியன்ஸுக்கு ஒரு நம்பகத்தன்மை வரும். நீங்கள் ரேண்டமாக உண்மை சம்பவம்னு சொல்லிட்டு போயிட்டீங்க, எங்கேயாவது பத்திரிகைகள் நடந்திருக்கலாம், செய்தியாக வந்திருக்கலாம், ரைட்டு. இந்த ரெண்டாவது பாதி ஒரு நாடகத்தன்மையாக இருக்கிறதுக்கான காரணம் என்னென்னா, 80களில் விதின்னு ஒரு படம் வந்தது. எத்தனை பேர் பார்த்துருப்பீங்கன்னு தெரியல. கோர்ட்டு சீன் தான் அந்த படம் முழுக்க வந்து. அந்த படத்திற்கு வந்து ஆடியோ கேசட், அப்போ வந்து கதைவசன ஆடியோ கேசட், அதாவது வந்து ஏறக்குறைய பல லட்சம் ஆடியோ கேசட் விற்றுது. அந்தளவுக்கு டயலாக் பிரமாதமாக இருக்கும். அந்த விதி படத்தினுடைய கோர்ட்டு சீன் மாதிரி இந்த கோர்ட் சீன் பார்த்தீங்கன்னா ஒரு யதார்த்தமே இல்லாமல் அது பாட்டுன்னு ஏதோ ட்ராமா மாதிரி போய்கிட்டே இருக்குது. விதார்த் வந்து இந்த படத்தில் ட்ராமா ஆர்டிஸ்டாக நடிச்சிருக்காரு. கோர்ட்டு சீன் அது மாதிரி போயிடுது. இந்த கோர்ட்டு சீன்ஸ் எல்லாம் வந்து யதார்த்தமான காட்சிகள்னு பாலா படங்கள், வெற்றிமாறன் படங்களுக்கு பிறகு தமிழ் சினிமாவில் இப்படி தான் இருக்கும் அப்படின்னு காட்டின பிறகு இன்னும் ஏன் இந்த நாடகத்தன்மைன்னு தெரியல. ரெண்டாவது, இது மாதிரியான உண்மை சம்பவங்களை வச்சு படம் எடுக்கும்பொழுது படம் பார்க்குற ஆடியன்ஸ் அதை கூட வந்து அடாப்ட் ஆகணும். எங்கேயுமே அது மாதிரியான ஒரு திரையில் விதார்த்து இறந்து போய் கிடக்கிறாரு, அந்த ராஜஸ்தான் போலீஸ் பார்க்குறாங்க, ஒரு ஒட்டக வண்டிக்காரன் பார்க்குறான், அவங்களாம் ஏதோ இது பண்ணிக்கிறாங்க. ஆடியன்ஸ் வந்து இங்கே உச்சி கொட்டணும், ஐயோ அப்படின்னு பதறணும். அது யாரோ சரக்கு போட்டு படுத்துக்கிற மாதிரி படுத்துக்கிட்டு இருக்காப்புல. இதுதாங்க உண்மை. வந்து ஒரு ஆடியன்ஸோடைய மனநிலையிலேருந்து பார்த்தா அதுதான் ஓகே. அவர் எடுத்துக்கொண்ட அந்த முயற்சி நீட் தேர்வுக்கு எதிரான ஒரு படம் இது. அதை சொல்கிறதுக்கு ஒரு பெரிய தைரியம் வேணும். அதை சொல்லியிருக்கா. இன்னும் கூட அவர் இன்னும் அருமையாக வந்து அதை படம் பார்க்குறவங்களுக்கு கனெக்ட் ஆகிற மாதிரி சொல்லியிருந்தால் இந்த படம் ஒரு ஒரு கவனிக்கக்கூடிய படமாக மாதிரி இருக்கும். அதுக்கு அவர் ஏதோ ஒரு பேட்டியில் சொல்லியிருக்காரு, அது மாதிரி அழுத்தமாக நிறைய காட்சிகள்லாம் வச்சா டாக்குமெண்ட்ரியாக மாறி இருக்குன்னு. நீங்கள் இந்த மாதிரி கதைகள் எடுக்கும் பொழுது அது டாக்குமெண்ட்ரி தரும், உள்ளே வந்துடும். அது இது நீங்கள் கமர்ஷியலுக்காக கண்டிப்பாக எடுக்கலை. ஆனால் இந்த படம் ஒரு 1000 பேருக்கு போய் சேர்ந்ததை விட ஒரு 1 கோடி பேருக்கு போய் சேர்ந்தது அப்படின்னா அதனுடைய வீரியமே தனி. ஓகே, இது ஏன்னா நீங்கள் என்ன தான் நீட்டு அது இதுன்னு சொல்லிக்கிட்டு இருந்தாலும் இன்றைக்கும் கோச்சிங் சென்டரில் சேர்ந்துக்கிட்டு தான் இருக்காங்க, டாக்டருக்காக முயற்சி பண்ணிட்டு தான் இருக்காங்க, அந்த எக்ஸாம் நடந்துக்கிட்டு தான் இருக்குது. ஓகே, அஞ்சாமை, விதார்த்து, வாணி போஜன், ரகுமான் நடிப்பை தாண்டி தைரியம் இருந்தால் நீங்கள் போய் படம் பாருங்கள். நன்றி.